காலை சூரியனின் இதமான கதகதப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு, இன்ப துன்பம், ஏற்ற இறக்கம், இப்படித்தான் வாழ்க்கை சக்கரம் சுழல்கிறது. அதில்தான் சாதனைகளும் நிகழ்கிறது. அந்த வரிசையில் சாமானியர்களையும் சரித்திரம் படைக்க வைப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்றைய ஆன்மீக தகவல் எங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆன்மீக பயணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி ஒருத்தர் பெறணும் அப்படின்னு சொன்னால் அவர் அறிவை தாண்டி சிந்திக்கும் போது தான் அதுக்கான விடை கிடைக்கும். அந்த வகையில் ஒரு சில பக்தர்கள் தியானத்தில் மிக சிறந்து விளங்கின ஒரு ஞானிக்கிட்ட போயிட்டு, ஐயா, நம்ம தினமும் நடக்கக்கூடிய வாழ்க்கை நடைமுறையில் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகளை எப்படி நம்ம சமாளிப்பதுன்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லுவார், இது நல்ல கேள்வி, இது தியானம் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தலாம். அது மட்டும் பத்தாது, இந்த தியானம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே, எல்லா கணங்கள்லையுமே, எல்லா க்ஷணங்கள்லையுமே அந்த தியான உணர்வுன்ற ஒரு விஷயம் இருந்தால்தான் அது சாத்தியம். இது கிட்டத்தட்ட சல்லடையை நீரால் நிரப்புவது போல் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே பாதி புரிஞ்சு புரியாமல் போயிடுவாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கர கோபமாக இருக்கும். அவன் யோசிச்சு பார்ப்பான், நம்ம நல்லது பண்ணுறோம், நிறைய அன்னதானம் பண்ணுறோம், நிறைய கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நான் யாரை பற்றியும் புறம் பேசுறதில்ல, நான் உண்டு, என் வேலை உண்டு, வட்டிக்கு விட்றதில்ல, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, இதோட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்லடையை நீரால் நிரப்ப பார்ப்பான். தண்ணி எல்லாமே போயிடும். அப்போது அகெயின் அந்த பர்டிகுலர் மனிதர் அந்த ஞானிக்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ எப்படி சல்லடையில் நீரை நிரப்பணுன்னு கேட்கும்போது அவர் அதே இது பண்ணி காமிப்பான். அப்படி பண்ணாத, உன் சல்லடையை எடுத்துகிட்டு போ, அது அங்கே இருக்கு இல்லையா, அங்கே என்ன தெரியுது, ஆறு தெரியுது. உடனே டக்குன்னு அந்த சல்லடையை வாங்கி அந்த ஆற்றுக்குள்ளே போட்டுருவார். இப்போது நான் சல்லடையில் நீரை நிரப்புவது அப்படின்றது ஆற்றுக்குள்ளே இப்போ போட்டதுக்கப்புறம் அந்த சல்லடை ஃபுல்லாக நீராக இருக்குது. அப்போ இது என்னென்னா, இது சரணாகதியின் உச்சக்கட்டம். இந்த உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, உன்னை வடிகட்டாமல் நீ கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது தான் இந்த உணர்வு ஏற்படும். இந்த உணர்வுக்கு அடிப்படையே அன்பு தான். நீ எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறியோ, அன்போடு இருக்கியோ, மற்றவங்களும் கூட அன்பாக இருப்பாங்க, அன்போடு இருப்பாங்க. அப்போ அன்பினால் மட்டும்தான் சாத்தியம். அப்போ எதிர்மறை விளைவுகளை நம்ம வாழ்க்கையிலேருந்து அகற்றணும்னா நம்ம இன்றிலிருந்து அன்பு செய்வோம். நீங்களும் செய்யுங்க, நானும் செய்கிறேன். சார், பலருக்கும் மிகவும் பயனுள்ள ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து வெற்றிவேல் பாண்டியன் பேசுறேன் மேடம். வெற்றிவேல் பாண்டியன் சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன் வெற்றி சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். புதிய வீடு ஒன்று தெற்கு பார்த்த வாசலுங்க. அதில் சார் இப்போ வீட்டுக்கு வெளியே சார் காம்பவுண்ட் ஒட்டின மாதிரி வடமேற்கு வாய் மூலையில் சார் ஒரு பாத்ரூம் லேட்டின் கட்டிருக்காங்க. அந்த வீட்டு வாங்கலாங்களா? சரி. தென்னு எங்கே கட்டியிருக்காங்க டாய்லெட் பாத்ரூம்? அதான் சார், தெற்கு வாசல்னு வீட்டுக்கு வெளியே சார் அது வடமேற்கு வாசலை ஒட்டி காம்பவுண்ட் ஒட்டி கட்டிருக்காங்க சார் பாத்ரூம். சரிங்க சார், உங்கள் கேள்வி என்ன வெற்றி? இல்லை, அந்த வீடு வாசப்படி கரெக்டான தெரியுது. இல்லை, அதாவது டாய்லெட் பாத்ரூம் அந்த மூலையில் கட்டியிருக்காங்க, அது வாஸ்துப்படி சரியான, இது கேள்வி தவறான கேள்வி சார். டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்கிற விஷயத்தை வச்சு ஒரு வீட்டோட வாஸ்துவோட அளவை நம்ம தீர்மானிக்க முடியாது சார். இப்போ நீங்கள் ஒரு வாகனம் இருக்குது, பிரேக் மட்டும்தான் ஒரு காரு இல்லை ஒரு டூ வீலர்னு சொல்ல முடியுமா? அது போல தான். அப்போ இது ஒன் ஆஃப் த பார்ட்டு சார், இந்த டாய்லெட் பாத்ரூம்ன்றது. மற்ற விஷயங்கள் பாருங்கள், சதுரம் செவ்வகமாக இருக்கா, தென்மேற்கு உயரமாக, வடகிழக்கு பள்ளமாக இருக்கா, வாசல் உச்சப்பகுதியில் இருக்கா, தெருக்கூத்து தவறானது நல்ல தெருக்கூத்து போன்ற விஷயங்கள் அந்த வீட்டில் இருக்கா, படிக்கட்டு எங்கே இருக்குது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மிக முக்கியமாக கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய காலியாக இருக்கான்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடு சரியாக தவறான்னு தீர்மானிக்க முடியும். ஸோ நீங்கள் அடுத்த முறை நீங்கள் கேட்கும்போது இந்த விஷயங்களையும் நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா என்னால் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். எனிவே, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க சார்? சக்திவேல் சார், சொல்லுங்க சார், பேசுங்க. சக்திவேல் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சக்திவேல். இந்த பிரம்மஸ்தானம் பற்றி சொல்லி நீங்க போன சொல்லுங்க. ஆமா,
சாதாரண ஒரு 30 ஒரு வீடு இருக்கு அப்படின்ட்டா அந்த பிரம்மஸ்தானம் எவ்வளவு வரும், அதுல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்க. இல்லை இது திருப்பி 30 வீட்டில் பிரம்மஸ்தானத்தில் எனக்கு திருப்பி கேளுங்க. ஒரு பிரம்மஸ்தானம் வந்து எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு 30 ஒரு பில்டிங் இருக்குன்னு சொன்னா அதை எவ்வளவு ஏரியா வந்து நம்ம பிரம்மஸ்தானம் எடுத்துக்கணும், அதுல வந்து என்ன இருக்கலாம் என்ன இருக்கக்கூடாது, எப்படி இருந்துன்னா பிரம்மஸ்தானம் சரியா இருக்குன்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் வாஸ்துவோட ஒரு அடிப்படையான விஷயத்தை பற்றி நீங்கள் மிக நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் அது இது வந்து இப்போ 1 ஏக்கரில் கட்டக்கூடிய வீடுகளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரதில்லை. இப்போ 1 கிரவுண்டில் கட்டக்கூடிய வீட்டுக்கு வீடே பிரம்மஸ்தானத்துக்கு வந்துடும். 1 கிரவுண்டோ இந்த 30க்கு 30 இல்லை 40க்கு 80 ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது மொத்த வீடே பிரம்மஸ்தானத்தில் தான் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு காம்ப்ரமைஸ், இந்த வாஸ்துலேயே மிகப்பெரிய காம்ப்ரமைஸ். பட் எனிவே நம்ம வந்து இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் இப்போ சென்னையில் நான் 1 ஏக்கரில் வீடு வந்து வசிக்க முடியாது எல்லாராலையும் அப்படின்னும் போது அந்த இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து பார்த்து வாழணும். அப்படின்னும் போது அந்த பிரம்மஸ்தானத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானத்தில் எந்த வித கனமான விஷயங்களும் இல்லாமல் குறிப்பாக பூஜை ரூம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறந்தது. அது நம்மளுடைய உடம்புல வந்து நம்முடைய தொப்புள் பகுதியை போல் நம்ம வந்து தொப்புளில் வந்து நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு குழந்தை கூட கை வச்சு ஏதாவது விளையாடிச்சுனா கூட நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அதே போல் அந்த வீட்டோட பிரம்மஸ்தான பகுதியான நடுப்பகுதி எந்த சூழ்நிலையும் வந்து அது வந்து வெயிட் இல்லாமல் இருக்கிறதா நல்லதுன்றது மட்டும் தான் ஒன்லைன் ஆன்சர். நல்ல கேள்வி கேட்டது. நன்றி சக்திவேல். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பானதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதை சார்ந்தது? அறிவியலா, நம்பிக்கையா? என்னை பொறுத்த வரைக்கும் சொக்கலிங்கம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நான் சொல்லுவேன். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இருந்த ஒரு வாஸ்துன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு அறிவியல்ன்ற ஒரு விஷயமாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. அறிவியல்னால் வந்து நினச்சிப்பாங்க ஏதோ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு குடுவைக்குள்ளே ஒரு தண்ணி ஊற்றி வேறு ஒரு இது கொடுத்தா இன்னொரு விஷயம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கிடையாது. பொதுவாக அது வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன், தர்க்க ரீதியான முடிவு. ஏவும் பியும் ஒன்று, பியும் சியும் ஒன்றுனா அப்போ ஏவும் சியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம். திஸ் இஸ் கால் லாஜிக்கல் கன்க்ளூஷன். இது வந்து வாஸ்துவை லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ண முடியாது, தர்க்க ரீதியாக வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளுமே இதர் லாஜிக்கல் கன்க்ளூஷன் தர்க்க ரீதியாகவோ அல்லது புள்ளி விவர அடிப்படையில் ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ப்ரூவனான விஷயம், உலகம் இது வந்து ஒத்துக்கொள்ளும். அந்த வகையில் வாஸ்து என்பது எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப், அதாவது டேட்டா பேஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை புள்ளி விவர அடிப்படையில் இது அறிவியல்னு என்னால் மெய்ப்பிக்க முடியும். ஆனால் இது இன்ஃபேக்ட் நீங்கள் பழைய காலத்தை பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ வந்து அவங்க வந்து ஒரு நேச்சர் இயற்கையோடு ஏந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த இயற்கைன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த விஷயம். அதை வந்து இப்போது என்னை போன்ற வந்து ஒரு குரூப்பு எனக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் இருக்கலாம், பின்னாடி 1000 பேர் வரலாம். இதை ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது மக்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இயற்கையோடு ஏந்து வாழ்கிறது தான் வாஸ்து, அதுக்கு இதுதான் ரூல்னு சொல்லும்போது இது புள்ளி விவர அடிப்படையில் இது அறிவியல் என்பதை என்னால் ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ண முடியும். வாஸ்து குறித்த அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் உதயகுமார் சோழிங்கர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உதயகுமார் சார், சார்ட்ட பேசுங்க. உதயகுமார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க உதயகுமார். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா, நான் ஒரு ஜோத்பூர்ல நான் இதுக்கு முன்னாடி இதுல வேலை செஞ்சேன் ஜோத்பூர்ல. அங்க இருந்து வந்து இங்க சோழிங்கர்ல ஒரு இடம் ஒண்ணு வாங்கினேன் 160. அதுல வந்து 36க்கு 37 சைஸ்ல வீடு கட்டினேன். வீடு கட்டிட்டு ஒரு போர் ஒண்ணு வந்து அக்னி மூலையில போட்டுட்டேன். போட்டுட்டு எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா உடம்புக்குள்ள என்ன அது என்னைக்கு போட்டோமோ அன்னில இருந்தே எனக்கு வந்து பயம் மாதிரி உருவாயிட்டு எனக்கு எதிர்ப்பு சக்தி உதயகுமார் இப்ப நீங்க வருத்தமான விஷயம்ன்றது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதான் நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்போ இந்த போர் வந்து தப்பான இடத்துல போட்டிருக்கீங்க, அப்ப நினைக்கிறீங்களா தப்பான இடத்துல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு? கண்டிப்பா சார். நான் வந்து மாசத்துக்கு எப்படி யார் சொன்னா உதயகுமார் இது யார் தப்புன்னு சொன்னா, எப்படி இது தப்புன்னு உணர்றீங்க? நான் உங்க நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறேன் சார். 100% சார். அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இதுக்கு வந்து 2 விதமா அணுகலாம் சார். இதுக்கு வந்து எங்கிட்ட ஏதாவது பரிகார பொருட்கள் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை கையில் ஏதாவது கலராக ஏதாவது பொருட்களோ எந்திரங்களோ வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கலாம். அப்படி அணுகலாமா, இல்லை போரை மூடுறது வந்து சிறந்ததா? போர் வந்து எப்படின்னு எனக்கு அதுதான் தெரியல, அதனால பயம் வரும் அப்படின்றது. இல்லை சார், பயத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை.
இது வந்து உங்களோட பயத்துக்கு வந்து மற்ற 2 மூலைகளில் வந்து வேற ஒரு இடம் தான் காரணம். இருந்தாலும் அந்த போர் தவறான விஷயம் சார். அந்த போரை மூடிடுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த காமாட்சி அம்மன் வந்து உங்களுக்கு நல்ல வந்து மனநிலையை கொடுப்பா. மனம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு கோயில் இந்து மதத்தில் இருக்குன்னா அது காமாட்சி அம்மன் மட்டும்தான். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் உதயகுமார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா வீட்டுக்கு மேலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ பிரமிட்ஸ் வைக்கிறாங்கல்ல, இதனை குறித்து வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் நம்முடைய பங்குட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், இந்த உலகத்துல பலருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான கோடிடப்பட்ட தீர்வு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்து வர்றதில்லை, சில பேருக்கு வருது ஆனா பத்தல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பணத்தை பேஸ் பண்ணியே இருக்கு இல்லையா? இதற்கான முற்றுப்புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னாக்க பணத்தை நமக்கு ஈர்க்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம போயிடும். ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன வழிமுறை சொல்ல போறீங்க? 100%. இது ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்றேன். விஸ்வாமித்திரோட வேள்வியை காப்பதற்காக சென்ற ராமர் அப்படியே அங்கிருந்து மிதிலை சென்று சிவதனுசை முறித்து சீதையை மணந்து அயோத்திக்கு திரும்பி வரும்போது அந்த மக்கள் எல்லாருமே ராமருக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள், விலையுறந்த பரிசு பொருட்கள் க்யூவில் நின்று அவங்களுக்கு அவர் கொடுப்பாங்க. அப்போ மித்ரபந்துன்னு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து பாதுகைகளோடு நிற்பார் ராமருக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பண்ணி எல்லாரும் விலையுறந்த பொருள் கொடுக்கறத பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு இதை போய் நம்ம கொடுக்கணுமா ராமருக்கு, இது எவ்வளோ மட்டமான விஷயம்னு சொல்லிட்டு திரும்ப எத்தனைக்கும் போது ராமர் அவர் குறிப்பறிந்து அவர்கிட்ட கூப்பிட்டு இதுதான் எனக்கு சிறந்த இது அன்பின் அடையாளம், இதுதான் சிறந்த பரிசுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் வனவாசம் போகணும் சூழ்நிலை வரும்போது, வனவாசம் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, இருந்தாலும் என்னை இந்த பாதுகைகள் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறார். ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் நம்ம மித்ரபந்து. அதே பாதுகை தான் 14 வருஷம் அரியணையில் உட்காந்து ஆட்சியும் புரிந்தது. அப்போது இந்த பாதுகைன்றது வந்து இந்த காலத்தில் பாதுகைன்ற ஒரு வார்த்தை இப்போ செருப்புன்ற ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம். அந்த செருப்புன்ற ஒரு விஷயம் வந்து பணத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. தயவு செய்து வந்து எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டு நடக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த குதிங்கால் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு எம்சிபி செப்பல் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் ஓகே. பட் அந்த பணக்காரத்தனம்ன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கிறதுன்றது வந்து அது வந்து பணத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அந்த நடக்கிறதுலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பெபிள்ஸ் வாக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கூழாங்கல் மேல் நடக்கிறது. கூழாங்கல்ல நடக்கிறதுக்கும் நம்முடைய புத்துணர்ச்சிக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. கூடுமான வரைக்கும் டெய்லி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து கூழாங்கல் மேலே வந்து கூழாங்கல் வீட்டில் பதித்து அது மேலே நடக்கிறது நல்லது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ செருப்பை வந்து வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2 மிக பெரிய பணக்காரர்கள் வந்து செருப்பே அணிய மாட்டாங்கிறது வந்து ஒரு உபரி தகவல். கூழாங்கல் நடக்கிறதையும் வந்து ஒரு விஷயமா வச்சுங்க, பணம் உங்களை நோக்கி வரும். சிறப்பான பணம் இருப்பதற்கான வழிமுறை சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், சார்ட்ட பேசுங்க. சதீஷ் வணக்கம், வாழ்க வளமுடன். சதீஷ் சொல்லுங்க. சதீஷ் சார், எங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு சார். நீங்க இப்ப சென்னையில் இருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சார். தேனியில எங்க? தேனி பக்கத்துல கம்பம் பக்கத்துல கேஜிபட்டின்ற ஊர் சார். சுருளி ஃபால்ஸ் கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நான் வந்திருக்கேன் சார். அங்க அந்த கருப்பையா ஜுவல்லரிலாம் உங்க ஊர்ல தான் இருக்கு. ஆமா சார். சார், என்னோட வீடு வந்து சார் கிழக்கு பார்த்து இருக்கு. என்னோட 3 சைடுமே வந்து பொதுமது சார். 3 பேருமே பொதுமது தான் சார் இருக்கு சார். 3 சைடுமே 3 பேருமே அதாவது வடக்கு சைடு, மேற்கு சைடு, தெற்கு சைடு 3மே பொதுமதுலா தான் இருக்கு. ஓகே ஓகே. வடக்கு கிழக்கு 2 பகுதியுமே 3 பக்கம் சார். மேற்கும் வடக்கு கிழக்கு மேற்கு. சரி, ஓகே. இல்ல சார், கிழக்கு தான் என் பாத்து வாசல் வந்து கிழக்கு தான் இருக்கு. ஓகே, வடக்கு மேற்கு தெற்கு 3மே அடைச்சு. அதாவது சார், என்னோட வீடு வந்து பழைய காலத்து வீடு மாதிரி அடுத்தவங்கிட்ட இருந்து வந்து அதுல வந்து நான் வாடகை இடிச்சு ஒத்தி தான் போனேன். அப்ப எனக்கு எல்லாமே நல்லா தான் சார் இருந்தது. அந்த வீடவே ஒரு பிற்காலத்துல எனக்கு அமைஞ்சிட்டு நான் வாங்கிட்டேன் அந்த வீட்டை. சரி.
இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் வருது சார். வாங்கி 5-6 வருஷம் ஆச்சு. பிரச்சனை அதிகமா இல்ல, ஆனா இப்ப சிக்கல் வருது. அவங்க வந்து வேற காசு, நாங்க வேற காசு. அவங்க டேஸ்ட் படி கட்டியிருக்காங்க பழைய மாதிரி. ஒரே நிமிஷம் சதீஷ், இந்த இதுல ஜாதிக்கெல்லாம் வேலை கிடையாது. இந்த ஜாதி மதம் இனம்லாம் பார்க்குறது வந்து அது உங்கள் ஊர் பழக்கமாக இருக்கலாம். 100% வாஸ்துக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் இனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பஸ்ஸில் போகிறோம், விபத்து நடக்குது, முஸ்லீம் மட்டும் தான் இறக்கணும், இல்லை கிறிஸ்துவன் மட்டும் தான் இறக்கணும், இந்து மட்டும் இறக்கணுன்றது விபத்தில் சொல்லுதா நமக்கு? 10 பேர் இறந்தாங்கன்னா அதில் எல்லா ஜாதியும் இருக்கலாம், எல்லா மதமும் இருக்கலாம். வீடுன்றது அப்படி தான். அந்த வீட்டுக்கு வந்து இவன் என்ன ஜாதி என்ன மதம் தெரியாது. தயவு செய்து ஜாதியெலாம் அதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து ஒரு இடம் வந்து உடனே தான் வந்து பிரச்சனையை காமிக்கணும் இல்லை. ஒரு ஆள் கூடும்போதும் குறையும் போதும் ஒரு நேர காலத்துக்கு ஏற்ப ஒரு டைமுக்கு அப்புறம் பண்ணோம், ஒரு டைமுக்கு முன்னாடி கூட பண்ணோம். பட் எண்டாவது டே வந்து அது வடக்கு மூடப்பட்டிருக்குன்னா அது தவறான வீடு. அந்த இடத்த விட்டு போயிடுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் சதீஷ். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வீட்டு மேலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ பிரமிட்ஸ் வைக்கலாமா? இதனை குறித்து வாஸ்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? சரி, இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இந்த பிரமிடுன்றது. ஆக்சுவலாக வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயில் நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு விஷயத்தை இந்த காமாட்சி அம்மன் கோயிலில் கூடிய ஸ்ரீ சக்கரன்ற ஒரு விஷயம், ஸ்ரீ யந்திரம்ன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் ஆதிசங்கரர் தான் அது பண்ணான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து 1983 ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னல் ஒரு டாக்குமெண்ட் படியாக அந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவார்னா, இதுக்கு இந்த ஸ்ரீ சக்கரம் பண்ணதுக்கான காலகட்டம் வந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டில் இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் உங்களுடைய கணித பொற்காலம்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்தியர்கள் வந்து இதோட பிரில்லியண்ட்டாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த முதல்ல அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எந்த காலத்தில் பண்ணாங்க அப்படி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டே இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ரீ சக்கரம்ன்றது வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் ஸ்ரீ சக்கரம், அது வந்து நடுவில் இருக்க பிந்துன்ற ஒரு சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி தூக்குனா அது வந்து பிரமிடு. இதுவும் வந்து கிரேட் பிரமிட் ஆஃப் காசா 1:43,200 வந்து ரேஷியோ. அது பொதுவாக 9, 81, 432, 1440, 5400, 10,800, 21,600, 43,200, 86,400, 2,16,000, 4,64,000, 8,64,000 இந்த நம்பர்ஸ்க்கும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் தொடர்பு உண்டு. இது வந்து வணங்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை வந்து வணக்கத்துக்குரிய விஷயமாக தான் பார்க்கணுமே ஒழிய, வீட்டோட தரை வந்து ஒரு பிரமிடை வீட்டில் ஸ்ரீ சக்கரம் வச்சுட்டு என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு சொன்னால் அது வந்து கிரியேஷன்ஸு. கிரியேட்டரை நீங்கள் நம்பலை, கடவுளை நம்பலை, கடவுளால் உருவாக்கப்பட்ட பொருளை நம்புறீங்க. அது உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அது வந்து சொல்யூஷனை கொடுக்காது. ரெண்டாவது, தரைதளமோ சீலிங்கோ சமமாக தான் இருக்கணும். அங்கே நான் தியானம் பண்ணுறேன், அந்த பிரமிடுக்குள்ளே இருந்து பண்ணால் நல்லது, என் குருநாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பிரமிடுன்றது வந்து நல்ல விஷயம் கிடையாதுன்றது மட்டும் தான் நான் ஆழமாக சொல்கிறேன். அது அறிவியல், மிகப்பெரிய அறிவியல், மிக பிரம்மாண்டமான அறிவியல். அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பட் நீங்கள் எல்லாருமே இன்னும் சிம்பிள் ஒரு லேமன் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பிரமிடை வீட்டில் வந்து ஒட்டி வைக்கிறதோ, பிரமிடை வீட்டில் வச்சுக்கிறதோ, பிரமிடு வந்து மேலே கூரையில் வைக்கிறதுன்றது வந்து மிக தவறான விஷயன்றது மட்டும் நான் இங்கே பதிய வைக்கிறேன். சில பலருக்கும் தெரியாத, அதே சமயம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டத்துல இருந்து வடகுபட்டில இருந்து பேசுறோம். யாருமா பேசுறீங்க அங்க இருந்து? என்னோட பேர் தனம். தனமா, சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. தனம், வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஹலோ. வீடு கட்டி 5-6 வருஷம் ஆகுங்க சார். சரி சரிம்மா. இதனால வரை எந்த பிரச்சனை இல்ல. இந்த 2 வருஷமா போய் இந்த ஜாதகம் பார்த்ததுக்கு மேற்கு பார்த்து அலாவசம் இருக்க கூடாதுன்றாங்க. அதுக்காக உங்ககிட்ட கேட்கலாங்க. இப்போ அப்படியே தடையா வருதுங்க சார். என்னம்மா? என் பையன் 2 பேரும் வேலைக்கு போய் 2 பேரும் திரும்பி வந்துட்டேன். எதா இருந்தாலும் தடை இல்லம்மா. இதுக்கு வந்து இப்போ வாஸ்து காரணமா இருக்கும் நம்புறீங்களா, இல்ல ஜோதிடம் காரணமா இருக்கும் நம்புறீங்களா? தெரியல சார், உங்ககிட்ட கேட்கலாம். இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க தனம்? இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? இந்த நேரம் நல்ல நேரம் வந்து 1 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரிம்மா. இதுல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கமா, ஜோதிடம் என்பது 100% உண்மை. சொல்லக்கூடிய ஆள் வந்து சரியா தவறா? இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், அங்கே மனமுறிவு ஏற்படுது, தாலி கட்டின அடுத்த நாளே மணமகன் இறந்து போகிறான் அப்படின்னும்போது ஜோதிடமே தப்புன்னு சொல்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேம்மா. பார்த்த ஆள் தப்பு. இப்போ நீங்கள் அந்த வீடு சம்மந்தமான விஷயத்த ஒரு ஜோதிட்ட போய் கேட்டது மிகப்பெரிய தவறுமா. ஏன்னா அதை ஜோதிடத்தால் சொல்ல முடியாதுமா. நீங்கள் இருக்கிற வீடு மேற்கு பார்த்த வாசல் தப்பு அப்படின்னு சொன்னால், மேற்கில் வடக்க ஒட்டி வாசல் தான் மிக சிறந்தது. மேற்கில் எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்குது. சென்னைக்கு வாங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே கோடியாக புரள்ற ஸ்தாபனங்கள்மா. அப்போ மேற்கு பார்த்து தப்புன்றது வந்து தவறான வாதம். ரெண்டாவது, வாஸ்து என்பது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அது வந்து பரிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது வந்து ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் படி இருக்கணுமா. இப்போ உங்கள் பையனுக்கு இந்த ப்ராப்ளமு
இதை மாதிரி ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா உங்களோட தென்மேற்கு தான் உங்கள் வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குமா. அந்த தென்மேற்கு, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு பகுதியை ரெக்டிஃபை பண்ணீங்க. கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு வீரபாண்டியில் கௌமாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையாம்மா, அந்த கோயிலுக்கு போங்க. அந்த அந்த அம்மனே பிடிச்சிங்க. தேவதானப்பட்டி இருக்க மூங்கிலணை காமாட்சியும் ஒரு சிறந்த கோயிலுமா. உங்களுக்கு அந்த கதவை வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கையினோட நல்ல கதவு திறக்கும். நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். தனம் வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இன்றைய வாஸ்து டிப். ஓகே, அதாவது நம்ம நிறைய பூஜா பற்றி பேசியிருக்கோம். நான் சமீபத்தில் கூட 2-3 மெயில் வந்தது, பூஜை ரூமில் என்னெல்லாம் பொருட்கள் வைக்கலாம், என்னெல்லாம் விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைவம் வைணவ வழிபாடு அப்படின்னு சொன்னால் பெருமாள் வைக்கலாம், திருப்பதி பெருமாள், தாயார் படம் வைக்கலாம். அதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது வந்து திருப்பதி பெருமாள் வைக்கிறீங்களோ இல்லையோ, அதோட கண்டிப்பாக நீங்கள் அழகரை வச்சுக்கணும், ரங்கநாதரை வச்சுங்க, தாயாரை வச்சுங்க. ஏன்னா அழகர் தான் வந்து ஆண்டாள் வந்து ரங்கநாதர்கிட்ட சேர்த்து வச்சுது. ஸோ கல்யாணம் நடக்கணும் ஒருத்தர் விருப்பப்படாங்கன்னா அழகர் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த பெருமாள் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைப்பார். ஸோ அழகர் வந்து எல்லார் வீட்லையும் இருக்கணும். நம்பர் 2 சைவம் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்து உணரக்கூடிய ஒரு கோயில் வந்து திருவெண்காடு ஈஸ்வரன் தான். அந்த தாயார் படம் வச்சுக்கலாம். 3வது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். 4வது வந்து திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர். 1 கடல் 1 மலை. அப்போ இதில் வந்து ஒரு பெரிய சூட்சுமம் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன், அதாவது காமாட்சி அம்மனோ காமாட்சி விளக்கு இருந்தாலே காமாட்சி அம்மன் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆண்டாள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பெண் எப்படி வாழணும், ஒரு பெண் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஆண்டாள் படத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் சாதிக்க பிறந்தவங்க, சாக பிறந்தவங்களன்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ ஆண்டாள் மிக அவசியம். எல்லாத்துக்கும் மேலாக கண்டிப்பாக அன்னபூர்ணியை வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுங்க. டெய்லி அரிசி மாற்றணும். அந்த அன்னபூர்ணிக்கு முடிஞ்சால் சாலகிராமமும் இருந்தால் நல்லது. சாலகிராமத்துக்கு பசும்பால் அபிஷேகம் பண்ணால் போதும். ஒவ்வொரு இந்துவாக இருக்க விட எதாவது சைவமாக வைணவோ சாலகிராம வழிபாடுன்றது 100% அவசியம். மேபி சாலகிராமத்தை பற்றி நான் ரொம்ப டீட்டெயில்டாக வரும் வாரங்களை நான் பேசுகிறேன். இதுதான் பூஜா ரூம்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இது ரொம்ப சின்னதாக இருக்கணும். நல்ல வாஸ்துபடி உள்ள வீடுன்னும் போது பூஜை ரூமோட சைஸ் கம்மியாகிடும். எந்த வீட்டில் பூஜை ரூம் ரொம்ப பெருசாக இருக்கோ, படங்கள் அதிகமாக இருக்கோ, அந்த வீட்டில் வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். சிறப்பாக சொன்னீங்க சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அற்புதமான ஆன்மீக தகவல், பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், வாஸ்து டிப்ஸ், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596995. வணக்கம் சார். வணக்கம்மா சார், இந்த ரத்தினங்கள் அணிந்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரத்தினங்களை வந்து வெள்ளியில அணிவது சிறந்த பலனை கொடுக்குமா, இல்ல தங்கத்துல போட்டுக்கிட்டா சிறந்த பலன் கொடுக்குமா? பொதுவாக அந்த ரத்தினங்களை பொறுத்தவரையிலும் 2 மெட்டீரியலில் போட்டாலும், அதாவது தங்கம் வெள்ளி 2ல் போட்டாலும் கண்டிப்பாக ஒரே பலனை தான் கொடுக்கும். இந்த கனக புஷ்பராகத்தை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு மட்டும் தங்கத்தில் இணைவது சாலச்சிறந்தது, எல்லாருக்கும் கிடையாது. அதை கனக புஷ்பராகத்தையும் வெள்ளியில் போடலாம். அப்படி வெள்ளியில் போடும்போது அதில் ஒரு சின்ன டிப்பு வந்து கோல்டு டிப் உள்ளுக்குள்ளே வைப்போம். வச்சு அந்த வெள்ளியில் செஞ்சு போடும்போது அதுக்கு முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து தங்கம் வெள்ளி 2மே சூட் ஆகும். அதாவது நம்மளுடைய மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா தங்க சக்தி வெள்ளி சக்தி 2மே வந்து வேணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சித்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா பூர்ண சந்திரோதயம்னு ஒன்று வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாந்த சந்திரோதயம்னு ஒன்று வரும். இந்த பூர்ண சந்திரோதயம் கூட தங்க சம்மந்தப்பட்டது, சாந்த சந்திரமே வெள்ளி சம்மந்தப்பட்டது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொக்க தங்கத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு, இன்றைக்கி அது உண்டு மருத்துவ முறையில், தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. அதாவது தங்க சக்தி வெள்ளி சக்தி 2மே ஒரு மனிதனுக்கு வேணும். ஒவ்வொரு மனிதனுமே தங்கம் வெள்ளி 2மே ஒரு குண்டுமணி அளவு உடம்புல படுற மாதிரி அணிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் 2 மெட்டீரியலுமே நல்ல மெட்டீரியல். எந்த ரத்தினமாக இருந்தாலும் 2 மெட்டீரியலையும் கண்டிப்பாக போடலாம். அதில் எந்த விதமான தவறும் நிச்சயமாக கிடையாது. சார், ஆனால் இந்த முத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தங்கத்தை விட வெள்ளியில் அணிந்து கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து அது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாங்களே தவிர நடைமுறையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து தங்கத்தில் போட்டாலும் ஒரே பலனை தான் செய்யுது, வெள்ளியில் போட்டாலும் ஒரே பலனை தான் செய்யுது. ஆனால் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தங்கம் வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சம்மந்தப்பட்டது, வெள்ளி வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. ஆனால் சுக்கிரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா. அப்படி அடிப்படையில் பார்க்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியும் முத்தும் சேரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நடைமுறையில் வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவரையிலும் வெள்ளியில் முத்து வந்து நன்றாக சேருது.
சேருது. ஆனால் ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேரக்கூடாது. ஆக்சுவலாக சுக்கிரனும் சந்திரனும் ஜாதகத்தில் சேர்ந்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, ஒரு இனிமையாக இருக்காது, சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க ஈரோடு மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. மொடக்குறிச்சி யூனியன் சேர்ந்தது சண்முகம் பேசுறேங்கண்ணா. சண்முகம் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேக்குறேங்கம்மா. பையன் படிக்கிறானுங்க. சரிங்க, அவருடைய பெயர் சொல்லுங்க. அவன் பெயர் வந்து கோகுலக்கண்ணன். மீன லக்கணம். பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. ஐயா பிறந்த தேதி சொல்லுங்க. பிறந்த தேதி? பிறந்த தேதி வந்துங்க 6/1/96. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 10:55. சரிங்க, சாயந்தரம் காலை. சரிங்க, என்ன கேட்கணும் உங்க மகனுக்காக இன்னைக்கு? அவன் வந்து இப்ப பிஏ வந்து 4வது வருஷம் எலக்ட்ரிக்கல் படிக்கிறானுங்க. வந்து எம்பிஏ வந்து ஐஐடி காலேஜுக்கு ஐஏஎம் காலேஜுக்கு போறதுக்காக கொஞ்சம் இப்ப பிடிச்ச கேட் எக்ஸாம் எல்லாம் பிக்கப் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஐஏஎம் காலேஜ் போய் நல்லா வேலைக்கு போறதுக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு கிடைக்குங்களான்னு பாருங்க. கிடைக்கும், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு டைமுங்க, ரொம்ப அருமையா இருக்கு. 15 ஜூலைக்கு அப்புறம் நேரம் நல்லா இருக்கு. முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய திசை நடைபெறுகிறதுங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடேஸ்வர பெருமாளை வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க. அணியக்கூடிய ரத்னம் வந்து அகேட் ஓப்பல் கனக புஷ்பராகம். அகேட் ஓப்பல் கனக புஷ்பராகம் போடுறதுனால கேட்ட காலேஜ் கிடைக்கும், கேட்ட கோர்ஸ் கிடைக்கும், எல்லாமே வெற்றிகரமாக அமைங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றீங்க இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இறைவன் வழிபாடு சிறந்தது அப்படின்னு இருக்கும்போது ஏன் சார் நம்ம ரத்தினங்கள் வேற போட்டுக்கணும்? அது மட்டும் பத்தாதா? கண்டிப்பாகமா. அதாவது நம்மளுடைய இறை வழிபாட்டில் வந்து இறை வழிபாடை முழுமையாக பெறுவதற்கு நமது உடலில் வந்து சில சக்திகள் தேவைப்படுகிறது. அது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுடைய சக்கரங்கள், நான் சொல்லக்கூடிய மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மணிபூரக சக்கரம், இந்த சக்கரங்கள் முழுமையாக நம்முடைய எண்ணங்களாலும் நம்முடைய பழக்க வழக்கத்தாலும் முழுமையாக கெடும் பொழுது உங்களை தெய்வ வழிபாட்டுடைய சக்தியும் முழுமையாக குறைந்து விடுகிறது. அந்த சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உடலில் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அதையே தொடர்ந்து பல முறை நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த சக்கரங்கள் வந்து ஹீலிங் ஆகிறதுக்கான சரியான முறையில் அது இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லேட் ஆகும். ஆனால் ரத்தினங்களை உடம்புல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரங்கள் ஒழுங்காக இயக்கப்படுகின்றன. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சீக்கிரமாக வழிபாடுகள் பலிதம் தெரிகிறது. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், கோயிலுக்கு வந்து 5 பேர் போகிறாங்க. 2 பேர் சொல்கிறாங்க எனக்கு அந்த கோயில் நல்லா வேலை செய்யுதுன்றாங்க. 3 பேர் சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒன்றுமே இப்போ எத்தனை முறை போனேன் நல்லா இல்லைங்கிறாங்க. எதனால் அது நடைபெறுகிறது? எதனால் அந்த வேறுபாடு இருக்கிறது? ஏன் இந்த வேறுபாடு வர வேண்டும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்க வேண்டியதானே? ஸோ அதே மாதிரி ஒரு மாத்திரை வந்து 5 பேர் போடுறாங்க. 5 பேரில் 2 பேருக்கு உடனே கேட்குது, மிச்சம் 3 பேருக்கு ஏன் கேட்கல? என் சிக்கன் குனியாவது ஒரு நோய் பரவச்சு எல்லாருக்கும் பரவிடுச்சா? 100 பேருக்கும் 20 பேருக்கு பரவச்சு 80 பேருக்கு பரவலை. அவங்களோட இம்யூனிட்டி பவர்னால பரவலை. ஸோ அதே போல் இந்த சக்கராஸ் வந்து யாருக்கு தெளிவாக இருக்கிறதோ அவங்களை எதுவுமே தாக்குறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. எந்த நோய்களும் தாக்குறதுக்கோ எந்த ஒரு விஷயங்கள் தாக்குறதுக்கோ வாய்ப்புகளே கிடையாது. இந்த சக்கரங்கள் வந்து பல எண்ணங்களால் கெடும் பொழுது இவர்களுக்கு வந்து பல நோய்கள் தாக்கப்படுகிறது, பல விதமான எதிர்மறை சக்திகள் தாக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் கோயிலுக்கு போகும்போது அந்த சக்திகளும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த ரத்தினங்களை போடும்போது சக்திகள் மூலமாக ஈர்க்கக்கூடிய சக்தி ரத்தங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக்கராசை வந்து கிளின்சிங் பண்ணக்கூடிய சக்தி ரத்தங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த ரத்தங்கள் வந்து உங்களுக்கு சக்கராசை கிளின்சிங் பண்ண உடனே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்துடைய சக்தி முழுமையாக கிடைக்கிறது. ஆனால் தெய்வத்துடைய சக்தியை பெறுவதற்கும் இந்த ரத்தங்கள் முழுமையாக பயன்படுகிறது. அதனால தான் தெய்வத்துடைய சன்னிதியிலும் அந்த கிரீடங்களில் எல்லாத்துலேயும் ரத்தனங்களை பதிக்கிறார்கள். அது சிலைக்கு கீழே நவரத்தனங்களை வைக்கிறார்கள். அதுக்கான காரணம் அதுதான், வேறு எதுவும் இல்லை. சிறப்பா சொன்னீங்க சார். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கையை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு அவனுடைய உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சக்கரங்கள் தான் பேஸா இருக்கு இல்லையா? இப்போ இந்த சக்கராசை வந்து சிறப்பான முறையில் இயங்க செய்வதற்கு ரத்தினங்கள் இருக்கா? இருக்குமா? அதுக்கு தான் நாங்கள் ரத்தினங்கள் எடுத்து கொடுக்கும்போதே நான் உபரத்தினங்களை கொடுக்கறதே உபரத்தினங்களை அவங்களுடைய எண்ணங்களுக்கு, அவங்கள பேசும்போது அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஜாதகங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உபரத்தினங்களை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ண ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து பிராணாயாம பயிற்சி பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறீங்க, அப்புறம் அனுலோமா வினுலோமா பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சூரிய பேதனம் பண்ணுறீங்க, சந்திர பேதனம் பண்ணுறீங்க. இப்படி எல்லாம் நீங்கள் கபாலபதி பண்ணுறீங்க. என்ன பண்ணாலும் சரிங்க, நீங்கள் அகேட் ஓப்பல் போடும்போது அந்த பிராணாயாம பயிற்சிக்கு முழு சக்தி அது கொடுக்கிறது. ஆக்சுவலாக எந்த மாதிரி கற்கள் போடலாம்? அகேட் ஓப்பல், பிளட் ஸ்டோன் இருக்குது, பெரிடாட் இருக்குது. இந்த மாதிரி அவங்கவுங்க உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுடைய ஜாதகத்தோடைய தகுந்த மாதிரி அதை தான் ஒரு பெரிய ஒரு இறையருள் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக அந்த உபரத்தங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும்போது அந்த உபரத்தங்களை போட்டோன்னு, அதாவது வெளியில் உள்ள சக்திகளை நம்ம மாற்றலை,
உள் சக்திகளை சரியாக மாற்றும் பொழுது அது வெளி சக்திகளுடன் இணைந்து செயலாற்ற தொடங்கும் பொழுது சக்ஸஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிதனுடைய குணாதிசயங்கள் 48. இந்த 48 குணாதிசயங்கள் தான் அவனுடைய வெற்றி பெற தோல்வி பெற வைக்கிறது. ஆக்சுவலாக ஜாதகம் அப்புறம் தான். ஆக்சுவலாக சரி, இந்த குணாதிசயங்களை ஜாதகம் உருவாக்குகிறதான சில நேரத்தில் அது உருவாக்குகிறது, எல்லா நேரத்திலும் உருவாக்குறது. ஆனால் சூழ்நிலைகளும் ஒரு சிலருடைய குணாதிசயங்கள் உருவாக்குறது. ஒரு சிலர் தான் ஒரு சிலர்கிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பழக்கத்தில் வந்து அவங்களுடைய மன ரீதியான ஈர்ப்பு விதியில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய ஈர்ப்பு ஃபுல்லாக எடுத்து இவங்க ஜெயிப்பாங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ட்ட கூட இருக்கணுங்கிறதுக்கு அதான் ஒரு இது. ஒரு நல்ல வெற்றிகரமான மன அமைப்பு உள்ளவரோட கூட இருந்தால் நமக்கு அந்த வெற்றிகரமான மன அமைப்பு கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு கெட்ட சூழ்நிலை இருக்கவங்களோட கூட இருந்தால் அந்த கெட்ட சூழ்நிலை நமக்கு கண்டிப்பாக பதியும். ஸோ இந்த பதிவுகளை எல்லாம் அகற்றக்கூடிய, இந்த பதிவுகளை சரி செய்யக்கூடிய சக்திகள் வந்து இந்த இதுக்கு உபரத்தினங்களுக்கு உண்டு. ஆக்சுவலாக அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், என்னுடைய குழந்தைக்காக நான் கேட்கணும். அவ 10th படிக்கிறா. ஓகேங்க, அவங்க பெயர்? BR பன்னலட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 21/5/2002. பிறந்த நேரம்? 8:45 PM இல்லைங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து கன்னியா ராசி, உத்திர நட்சத்திரம், தனுசு லக்னம். ஓகேங்க, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? 10th படிக்கிறா. அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன வழிபாடுகள் முறை, அவங்களுக்கு என்ன ராசி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தாங்க இருப்பாங்க. சரிங்க. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்கிறது அவ்வளோ நல்ல அமைப்பு கிடையாது. சரிங்க. நல்ல பரிகாரங்கள் கேட்டு யார்ட்டாவது எழுதி வாங்கி தொடர்ந்து அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டே வாங்க. அருமையான லக்னத்தில் பிறந்திருக்காங்க. மற்ற கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. படிப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் 6லேருந்து 7 மணிக்குள்ளே குரு பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரத்தில் மாலை நேரத்தில் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அணியக்கூடிய ரத்னம் வந்து அகேட், ஓப்பல், கார்னட், பிளட் ஸ்டோன், இந்த 4 ஸ்டோனும் போட்டுக்கிறது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்களே, அது அவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமாங்க. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், நிறைய பேர் வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த தீட்சை அப்படின்னா என்னது சார்? அதாவது இந்த ஆக்சுவலாக வந்து தீட்சையை வாங்கியிருக்கேன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. வந்து இப்போ வந்து ஒரு ஆமை இருக்குது அப்படின்னா அது வந்து தன்னுடைய குஞ்சுகளை பொறிக்கிறது வந்து நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட எண்ணெய் ஓட்டங்களால் பொறிக்குது அப்படிம்பாங்க. இது ஒரு வகையில் தீட்சை தான். ஆனால் உண்மையில் தீட்சை அப்படிங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன், அதான் சரியான அதுக்கு பதிலாக இருக்க முடியும். நீங்கள் வால்மீகி முனிவருக்கு ஏற்பட்டது வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் தான். நாரதர் வராரு, இவர் பெரிய கொள்ளைக்காரர் வால்மீகி முனிவர். ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்கிறார், உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் நீ தானே வச்சுக்கிட்டு இருக்க, உங்கள் குடும்பம் பகிர்ந்துக்குமா? ஆமாம், அவங்கள தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் வந்து அதை பகிர்ந்துக்க, என்னுடைய கர்மாக்கள், நான் செஞ்ச பாவங்களை எல்லாம் போய் கேட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். போய் கேட்கும்போது, ஏன்னா நாரதர் கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது அப்படி சொல்கிறார். சொன்னால் அவர் போய் குடும்பத்தில் கேட்டால் யாருமே சொல்கிறாங்க, நீ எனக்கு செய்ய வேண்டியது கடமை. மனைவி சொல்கிறாங்க, நீ எனக்கு செய்ய வேண்டியது கடமை. பையன் சொல்கிறான், நீங்கள் செய்ய வேண்டியது கடமை. உன் கர்மாக்களையும் உன் பாவங்களையும் ஏற்றுக்க வேண்டிய வேலை இல்லை. அப்படிங்கும்போது அவர் மனசு சுக்குநூறாக உடைந்து போகிறது. அவர் மனதிற்குள் ஏற்பட்டு வந்து சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்லணும். ஆக்சுவலாக ஒரு விபத்து வந்து ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீட்சையாக அமைந்துவிடும். ஒரு நோய் வந்து ஒருத்தருக்கு மிகப்பெரிய தீட்சையாக அதில் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்பொழுது வந்து உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுகிறதோ அதுதான் சரியான தீட்சை. அது உட்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ தீட்சை. ஆனால் சரியான குருமுகமாக, குருனா வந்து உங்களுடைய இருளை அகற்றக்கூடியவர் குரு. ஆக்சுவலாக சரியான குருமுகமாக ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலமாக தீட்சை எடுக்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் ஏற்பட்டால் அது சரியான தீட்சையாக இருக்க முடியும். சும்மா நான் ஒரு மந்திரத்தை கேட்டேன், டெய்லி எப்படியும் ஜடா மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து தீட்சையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆக்சுவலாக ஸோ தீட்சை அப்படின்னா சரியான அர்த்தம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்லணும். மிகப்பெரிய உணர்வு மாற்றம், ஆழமான உணர்வு மாற்றம் தான் சரியான தீட்சையாக இருக்க முடியும். தீட்சை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், மதுரையில இருந்து முருகேசன் பேசுறேன். முருகேசன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் நட்சத்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சாமிகிட்ட பேசணும் கொடுங்க. சொல்லுங்க முருகேசன், சொல்லுங்க முருகேசன். சாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் முருகேசன், சொல்லுங்க உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
பிசினஸ் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு தானே. சரி சொல்லுங்க. நான் வருட கணக்குல செய்வேன், இன்னைக்கு கிடைச்சதே போதும். சரி நல்லா வாழ்த்துக்களுங்க. ஆமா சாமி, இப்ப எப்படி இருக்கு என்ன பாருங்க சாமி. இப்போ இன்னும் இனிமே உங்களுக்கு இந்த மாசத்துலேருந்து கொஞ்சம் இப்போ வளர்ச்சி ஆயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கேட்ட நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது. உங்கள் தொழில் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். அரசும் உங்களுக்கு ஆதரவாக நீ செயல்பட தொடங்கும் நினைக்கிறேன். உங்கள் மாதிரி ஆட்களுக்காக அநேகமாக அந்த வரக்கூடிய செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. அரக்கோணம்ல இருந்து யாருமா பேசுறீங்க? சரஸ்வதி மேடம். என் பேரு சரஸ்வதிமா. சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். அவருடைய பெயர்? முரளி. டேட் ஆஃப் பர்த்? 10/4/76. பிறந்த நேரம்? பகல் 2:55. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சரஸ்வதிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? அவர் ஏற்கனவே பிசினஸ் பண்ணியிருந்தார் மேடம். சரிங்க. இப்போ பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு, எதுவும் கை கூடல. ஓகே, கவலைப்படாதீங்க சார். இதற்கான தீர்வு இப்ப சொல்வாரு, கேட்கலாம். அதாவது 2019 மார்ச் மாதம் 18, அதாவது 18/3/2019 வரையிலும் அவர் சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறதாம நல்லது. சொந்த தொழில் அவருக்கு சரியாக வராது, லாஸ் தான் வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா விரையாதிபதியோட திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திசைனால நிறைய செலவுகள் தான் அதிகமாக இருக்கும், வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கும். லக்னத்திலே சந்திரன் இருக்குமா, வீட்டுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையாவே இருக்கும். பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் தான் இவருக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுதுமா. அது வரையிலும் எங்கேயா வேலைக்கு போகிறதா நல்ல ஒரு அமைப்பாக இருக்க முடியும். இவரை வணங்கக்கூடிய தெய்வம் கருமாரியம்மன். வெள்ளிக்கிழமை இரவு 7லேருந்து 9 மணிக்குள்ள சூரியன் சுக்கிர குறையில் கருமாரியம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரும். ஏனென்றால் எலுமிச்சல் மாலை சாத்தலாம். அணியக்கூடிய ரத்தினம் மரகத பச்சை 3 கேரட் அளவுலையும், மாணிக்கம் 2.5 கேரட் அளவுலையும் வலது கேட்டதுகளை மாற்றி போட்டுக்கலாங்க. இது ரெண்டையும் வெள்ளை தங்கத்தில் திறப்பு வைத்து அணிவதால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கை ஏற்படும். இருந்தாலும் சொந்த தொழிலை பொறுத்தவரையில் 2019க்கு அப்புறம் தான் தொடங்குறது நல்லது. 2018 உடல் ரீதியான சில தொல்லைகள் வரும். ஆனால் தொடர்ந்து விடாமல் கருமாரியம்மனை வழிபடுங்கள், சுலபமாக அந்த பிரச்சனையிலிருந்து மீளலாம். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். செவ்வாய் தோஷம், அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணத்தின் போது அவங்க செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லியே அவங்களுக்கு நிறைய வருடம் திருமணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எல்லாரும் பயப்படுற மாதிரி அவ்வளவு பயம் தேவையா? அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகை விட சிறியது செவ்வாய் தோஷம். அதை விட சிறியது, மிகப்பெரிய பயப்பட ஒரு காலத்தில் பயந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஒரு பையனுக்கு இல்லைன்னா, ஒரு பையனுக்கு இருந்து ஒரு பெண்ணுக்கு இல்லாமல் திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆரச்சினேட்டிவில் குழந்தை உண்டாயிடும். ஒரு 45 நாள் 50 நாளில் கலைஞ்சிட்டு தொடர்ந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ளீடிங்கை நிறுத்துறதுக்கு வழி இல்லை. அதனால் அந்த பெண்மணி இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. இவ்வளோ தான். செவ்வாய் தோஷத்தால் பையன் இறந்துடும் அப்படிலாம் கிடையாது. உடல் ரீதியான ஒரு ரத்த அமைப்பு இது, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 45 நாளில் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் இப்போ இருக்குது, 2-3 கம்பெனியில் வருது, ஈஸியாக சரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பிளட்டில் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, RH நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு சரி பண்ணிடுறாங்க. ஸோ செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்படக்கூடிய சமாச்சாரமே இல்லை. ஆனால் இன்றைக்கு வரையிலும் படித்தவங்களும் சரி, ஜாதகத்தை எடுத்துகிட்டு அதில் கலத்திர தோஷம் இருக்கும், லக்னத்தில் குரு இருக்கும், 2ல் சனி வக்கரமாக இருக்கும், கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிற ஜாதகம். ஆனால் அவங்க நேராக பழைய தூக்கி எப்படி 7.5 சனி மேலே போடுறோமோ அதே மாதிரி நேராக பழைய தூக்கி செவ்வாய் தோஷத்து மேலே போட்டுருவாங்க. அதில் செவ்வாய் தோஷத்துக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. செவ்வாய் சந்திரனோடு சேர்ந்தால் கிடையாது, செவ்வாய் சனியோடு சேர்ந்தால் கிடையாது, செவ்வாய் கடகத்தில் இருந்தால் கிடையாது, மகரத்தில் இருந்தால் கிடையாது, மேஷத்தில் இருந்தால் கிடையாது, விருச்சிகத்தில் இருந்தால் கிடையாது. இப்படி நிறைய செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தால் கிடையாது, செவ்வாய் சனியோடு சேர்ந்தால் கிடையாது, செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் தோஷம் கிடையாது. ஆனால் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்க உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். பெண்களுக்கு இருந்தால் கர்ப்பாயச கோளாறுகள் ஏற்படுத்தும். ஆனால் செவ்வாய் தோஷம் பயப்படக்கூடிய சமாச்சாரமே இல்லை. நாங்கள் பொருத்தம் பார்க்குறத விடுறதுக்கு ஒரு காரணமும் அதுதான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இதை ஒரு காரணமாக வச்சே நிறையா ஜாதகங்களை ஒதுக்கிட்டு தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்ட டைவர்ஸில் போய் முடியுது ஆக்சுவலாக. அதனால் திரும்பவும் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். செவ்வாய் தோஷம் பயப்படக்கூடிய ஒரு சமாச்சாரமே கிடையாது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முழுமையாக இதை நான் தத்ரூபமாக நிரூபிக்க முடியும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிறப்பாக சொல்லுங்க சார். சப்போஸ் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்களுக்காக ஏதாவது ரத்தினங்கள் சொல்லுங்களேன். அதாவது செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் 4, 7, 8 பண்ணல் இருக்கும்போது தோஷத்தை விட்டுருங்க. இந்த 4, 7, 8 பண்ணல் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறையிறதுக்கான வாய்ப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அணியக்கூடிய ரத்தினம் சுத்தமான ஒரிஜினல் பவழமும் ஜேடு, இது ரெண்டையும் சேர்த்து கழுத்தில் போடும்போது கண்டிப்பாக அந்த செவ்வாயால் ஏற்படக்கூட உடல்நிலை மாற்றங்களை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
நான் கிருஷ்ணவேணி பேசுறேன் கேரளால இருந்து. கிருஷ்ணவேணிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/4/1996. பிறந்த நேரம் 9:43 AM. ஏஎம்ங்களா? ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ரேவதி மிதுன. சொல்லுங்க, மிதுன ராசி ரேவதி நட்சத்திரம். பளிச்சுன்னு சொல்லுங்கம்மா. என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? மேல் படிப்பை பத்தி கேட்கணும். என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சரிம்மா, ஓகே. நல்லா மேலே தாராளமாக படிக்கலாம். என்ன படிக்க போகிறீங்க? எம்எஸ்சி படிக்க போகிறீங்களா, இல்லை எம்பிஏ படிக்க போகிறீங்களா, என்ன படிக்க போகிறீங்கம்மா? இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இப்போ படிக்க போகிறேன்னு கேட்டிங்கம்மா? இல்ல அது படிக்க போகலாமா இல்லை இதுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே, நீங்கள் படிக்க போகலாமா? தாராளமாக படிக்கலாம். ஏன்னா 2018 வரையிலும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், 19 வரலுமே வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா படிக்க போகிறதாம்மா பெட்டர். இல்லை எனக்கு இஷ்டம் இல்லைன்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸாக வேணால் நீங்கள் வேலைக்கு போக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுமா. 2018 தான் அரசு உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்கள் ஜாதகம் வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஜாதகம் தாம்மா. உடல் ரீதியாக சில தொல்லைகள் இருக்கணுமே, இருக்காம்மா? ஸ்கின் ப்ராப்ளம் தான் இருக்கு. சரிம்மா, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஜாதக அமைப்புக்கு கண்டிப்பாக தொடர்ந்து ஏதாவது தொல்லைகள் கொடுத்துருக்கும். இப்போ ஸ்கின் ட்ரபிள் இருக்குது. எலுமிச்சம்பழ சாறு வந்து நிறைய தண்ணியோட கலந்து டெய்லி குடிங்கம்மா, நிறைய, அது சரியாக போயிடும். வேற என்ன உங்களுடைய கேள்வி சொல்லுங்கம்மா. எந்த கடவுளை வாங்கலாம்? அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலை வந்து முருகரை வழிபடுங்கள், முருகர் வழி தேவனை வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு வந்து துர்க்கையை வழிபடுங்கம்மா. நல்லா இருக்குமா, வாழ்க்கை சிறப்பாக. அழைப்பிற்கு நன்றி சார். ராசிகள் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.